ரொம்ப வெயிலா இருக்குதுங்க. இந்த வெயில்ல வேட்டைக்கு போயிட்டு இருக்கிறோமுங்க. பாருங்க, சுட்டி பையன் ஒருத்தனும் போயிட்டு இருக்கிறானுங்க. இவன் பேரு சுட்டிங்க. வணக்கம் வில்லேஜ் டைரி மில்க் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி வளர்ந்துக்குன்னு பாருங்கள். இது எல்லாம் பறிச்சுக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ வளர்ந்துக்குன்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, இது இலகான்னு சொல்லுவோங்க. எங்கள் ஊரில் கிராமப்புறத்தில் இருக்குது இலகானுங்க. இது நல்ல மூலிகை மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. நல்ல தண்ணி தாகத்துக்குங்க சாப்பிட்டா தொண்டை எரிச்சல் இதெல்லாம் குணமாயிருங்க. பசிக்கு நல்லதுங்க. பார்த்தீங்களா, இது மாற இயற்கையாக பாருங்கள் எப்படி கிடைக்கும் பார்த்துங்க. இவன் அப்படியே சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கசக்குங்க, இருந்தாலும் கடைசியில் இனிக்குங்க, நெல்லிக்காய் மாதிரி. நண்பர்களே, இதுங்க பாருங்க, இது என்ன பண்ணணுங்கன்னா இந்த அப்படி பாருங்க, இப்படி நல்லா தேய்ச்சிட்டோம்னாங்க இதில் இருக்கிற லேசாக முள் பகுதியில் விழுந்துருமுங்க. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் வாடல் மாதிரி ஆயிருங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்படியே திங்கலாங்க, நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் நண்பர்களை ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. இது மாதிரி உங்கள் ஏரியாவில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. நீ இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்கிறேங்கன்னா, இது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்குங்க. உப்பும் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டுங்கன்னா நல்லா பாறையில் போட்டு தேய்ச்சுங்க சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் நெல்லிக்காய் மாதிரிங்க. இது சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்குங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடித்தா அவ்வளோ ஒரு அமிர்தமாட்டு இருக்குங்க. நல்ல இதுங்க, நல்ல இயற்கையானதுங்க. பாருங்க, இது ஏதாச்சும் எங்காச்சும் உங்கள் ஏரியா பக்கம் இருந்தால் நல்லா சாப்பிடுங்க. பாருங்க, உடம்புக்கு என்ன கெடுதலும் இல்லைங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நீங்கள் லைக் போடணும். ஒரு நிமிஷம் பாருங்கள், நீங்கள் லைக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். பாருங்கள், இது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது ஏதாச்சும் மருந்து அடிச்சுக்கிறாங்களா, ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்களா? இது அப்படியே கூட திங்கலாங்க, ஒன்றுமே செய்யாதுங்க. இது எப்போவுமே நல்லா இருக்குங்க. இதுக்குங்க கொஞ்சம் மிளகு பொடியும் உப்பும் இந்த தொட்டு தின்னுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. எங்க பாருங்கள், இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு பறிச்சுட்டு ஒரு பக்கம் இருந்து நீ என்ன பண்ணணுங்கன்னா, இது நல்லா தேய்ச்சிக்கோணுங்க, இந்த முள்ளெல்லாம் போகிற மாதிரி. இங்கே பார்த்துங்க, இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிக்குங்க. பார்த்தீங்களா, இப்படி தேய்ச்சி வச்சிடணுங்க. பார்த்தீங்களா, இப்படி தேய்ச்சி வச்சிட்டோம்னாங்க இது மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த முள் மாதிரி இருக்கிறது போயிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிக்குங்க, நல்லா இருக்குங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் இப்படி தேய்ச்சிட்டோம்னாங்க அதில் இருக்கிற முள்ளாட்டு இருக்குங்களேங்க, அதெல்லாம் போயிருங்க. முள் இல்லைங்க, லேசாக இந்த கணுவாக இருக்குங்க, அதெல்லாம் போயிருங்க. உப்பு போட்டுங்க. அதுக்கு மிளகு பொடி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தவங்க, மிளகு பொடியும் போட்டுக்கலாங்க. ரெண்டையும் போட்டுங்க நல்லா நசுக்கி விட்டுங்க. கல்லுத்தானுங்க, ஒன்றும் பண்ணாதுங்க, அருமையாக இருக்குது பாருங்க. அப்புறங்க நாம் தேய்ச்சி வச்சுக்கிற இலகான எடுத்துங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களுக்கு. பாருங்கள், ஒரு துளி தொட்டுங்க, ஆஹா நல்லா ருசிங்க. அதுக்கு இந்த சாம்பார் பொடி, இந்த மிளகு பொடிக்கும் இதுக்கும் நல்லா இருக்குதுங்க, நல்ல டேஸ்ட்டுங்க. இது என்னன்னாங்க, தொண்டை கரகரப்பெல்லாம் நீங்கி போகுங்க. நான் பாருங்கள் எப்படி தேய்ச்சி வச்சுக்கிறேன்னு பாருங்கள். இது நம்ம வில்லேஜில் கிடைக்கக்கூடியதுங்க. நம்ம சேனலில் வில்லேஜ் டைரி மில்க்லிங்க நாம் இதுக்கு மக்களுக்கு கொண்டு சேர்த்துறதுக்காக நாங்கள் இது மாதிரி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. பாருங்கள் எப்படித்தான் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி உப்பு மிளகு பொடியும் போட்டுச்சுன்னாங்க அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் எதுக்குன்னா உப்பு சேர்த்துக்கணும்னா கொஞ்சம்
கசத்த மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. நீங்களும் ஒரு நாள் வில்லேஜ் டைரி மில்கில் பார்த்துட்டுங்க உங்கள் ஏரியா பக்கம் இருந்தால் பொறிச்சு ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வில்லேஜ் டைரி மில்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல நல்ல பயனுள்ள தகவலெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கிறோங்க. இது ஒன்றும் நாங்கள் எது என்னென்னா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தால் டவுனுக்கு கிடைக்காது, நகர்ப்புறத்தில் கிடைக்காதுங்க. கிராமத்தில் ஒரு சில இடத்துல வருங்க. இது கொஞ்சம் மழை காலங்கத்தில் வராதுங்க, கொஞ்சம் வெயில் காலத்தில் நல்லா வருங்க. பார்த்து எது இருந்தால் உங்கள் ஏரியாவில் இருந்தால் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க. நன்றிங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கடைசியில் 1 லிட்டர் தண்ணி குடித்தாங்க, நல்ல இனிப்பாக இருக்குங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிகிட்டே சொல்லுங்கள் எங்களுக்கு. எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.